ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனி அனிமி சீரீஸான ராகுடோஸ் பேட் கேர்ள் சீசன் 1 எபிசோட் 1 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். இது ஒரு ஆக்ஷன் காமெடி லவ் ஸ்டோரி அப்படின்னே சொல்லலாம். இந்த அனிமே சூப்பராக வேறு லெவலில் போகும். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட மட்டும் பொறுமையாக பாருங்கள், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கே பிடிச்சிரும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராகுடோஸ் பேட் கேர்ள் சீசன் 1 எபிசோட் 1. என்னோட பேரு ரோகுடோ டோஸ்கே. இந்த ஸ்டோரி ரவுடிசியை வெறுத்து அடி வாங்கிட்டு இருந்தேன்னா எப்படி ரவுடிங்க கூடவே பழகி நான் ஆசைப்பட்ட ஸ்கூல் லைஃப் அண்ட் லவ் கிடைச்சதை பத்தி தான் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். இந்த அப்படி அப்படின்னு சாப்பாடை தூக்கி போட்டுட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ நாய் மாதிரி கேஷ் பண்ணிட்டு இருக்கான். இன்னுமா ப்ளீஸ் போதும் நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ ஒரு சாப்பாடை மிஸ் பண்ணவும் எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம ஹீரோ சைடிஷ் எல்லாமே வேஸ்டா போயிடுச்சு. ரோகுடோ கவலைப்படாதப்பா அப்படின்னு நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அவனுக்கு சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க. இவன் தான் ஹோனமோட்டோ மாசாரு, இவனை கொலானல் கூப்பிடுவோம். அண்ட் இதுதான் கீஜிமா கோட்டா, இவனை நாங்க சீஃப்னு கூப்பிடுவோம் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தா அந்த இனிமாவோட கேர்ள் ஃப்ரெண்ட் தோரத்தறிய இவங்க எல்லாரும் பாக்குறாங்க. எங்கடா பாக்குறீங்க அப்படின்னு பார்க்கறப்போ என்னாச்சுன்னு இனிமா கேட்கறான். இன்னொரு தடவை என் கேர்ள் ஃப்ரெண்டை பாத்தீங்க கொன்றுவேன் அப்படின்னு நம்ம சொல்றான். இந்த ஆமரி ஹை ஸ்கூல்ல நிறைய ரவுடி பசங்க இருக்காங்க, ஆனா நாங்க இவங்க கிட்ட தான் மாட்டிக்கிடணுமா? நமக்கு மட்டும் ஏன் இந்த நிலைமை? யாரும் பார்க்க கூடாதுன்னு நினைச்சா அவ லாங்கான ஸ்கர்ட் போட வேண்டியதானே? நம்ம லைஃப்ல நடக்கிறது எல்லாமே அநியாயம் அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் ஒரே பாத்ரூம்குள்ள உட்காந்து வேதனையை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. நம்ம படிச்ச நல்ல ஸ்டூடெண்ட்ஸா இருந்தோம், அந்த ரவுண்டிங்க கிட்ட மாட்டிட்டு இருக்கோம். நம்ம ஆசைப்படுறது எல்லாமே ஒரு பீஸ்ஃபுல்லான ஸ்கூல் லைஃப் தான் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருந்தா, ஹே என்னமா நீ ஓனிஷிமா யூனியன்ல ஜாயின் பண்ண போறியான்னு கேட்கவும் சரியா தெரியல நம்ம சொல்றான். நீ மட்டும் அங்க போயிட்டா நீ தான் இன்சார்ஜ் இருப்பேன்னு சொல்லவும் ஆல்ரெடி நம்ம லைஃப் மோசமா இருக்கு, இதுல ஒரு பெரிய ரவுடி கேங்க்கு வர லீடர் ஆயிட்டா இன்னும் நமக்கு பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்ட்ஸும் பயப்படுறாங்க. சரி வாங்க வீட்டுல போய் கேம் விளாடலாம் அப்படின்னு இவங்க போகும்போது இறந்து போன எங்க தாத்தாட்ட இருந்து ஒரு பார்சல் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். உனக்கு பிரச்சனை வரும்போது நீ இந்த ஸ்க்ரோலை யூஸ் பண்ண அப்படின்னு அதுல ஒரு லெட்டர் இருக்கு. உங்க தாத்தாக்கு மூளை குழம்பிடுச்சு, அவரை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போகணும்னு சொல்லவும் ஏடா அவர் தான் ஆல்ரெடி செத்துட்டாருன்னு சொன்னல அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். அவங்க தாத்தா எந்த மாதிரி ஆளு அப்படின்னு சீஃப் கேட்கவும் நான் சின்ன பையனா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு, எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல. எலிமெண்டரி ஸ்கூல்ல ஒன்னு எல்லாரும் புள்ளி பண்றாங்களா? கண்டிப்பா ஒரு நாள் எல்லாம் மாறு, கவலைப்படாத, எல்லாருக்கும் பிடிச்ச பையனா மாறவன் அவர் சொன்னதை நம்ம ஹீரோ யோசிச்சு பாக்குறான். ஸ்க்ரோலை பத்தி ஏதாச்சும் மென்ஷன் பண்ணாரா அப்படின்னு கர்னல் கேட்கவும் ஆமா பல ஜென்ரேஷன்ஸா எங்க ஃபேமிலி கிட்ட ஏதோ ட்ரெஷர் இருக்குன்னு சொன்னாரு. மான்ஸ்டர்ஸ் கூட ஃபைட் பண்ற ஒரு பெரிய மந்திரவாதியோட ஒரு மந்திரம் அந்த ஸ்க்ரோல்ல இருக்குன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருந்தான்னு சொல்லவும் அப்படின்னா இதுல மேஜிக் இருக்கா? உனக்கு கரெக்டா பிரச்சனைன்னு தெரியும் தான் இது ஒன்னு தேடி வந்திருக்குன்னு சொல்லவும் எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு நம்ம ஹீரோ கேட்கறான். கொஞ்சம் யோசிச்சு பாரு, நம்ம ஸ்கூல்ல எப்போ நம்ம மான்ஸ்டர் சுத்தி இருக்கிற மாதிரி தானே இருக்கு. ஒருவேளை அந்த மேஜிக் மட்டும் உண்மையா இருந்தா அந்த ரவுடி பசங்களை அடிச்சு போட்டு நம்ம பீஸ்ஃபுல்லான ஸ்கூல் லைஃப் வாழலாம் அப்படின்னு கர்னல் சொல்லவும் இதை எப்படி யூஸ் பண்ண நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ டச் பண்ணிட்டு இருக்கும் போதே அது க்ளோ ஆகுது. அது க்ளோ ஆச்சு ஏதோ நடந்திருக்கு. உன் தலையில ஒரு சிம்பிள் இருக்கு அப்படின்னு கர்னல் சொல்றான். என்கிட்ட என்ன பவர் இருக்குன்னு தெரியல, அதை எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியலையே நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கும்போது உன்கிட்ட இருக்கிற காசை கூட அப்படின்னு ஒரு ரவுடி வந்து நிக்கவும் உன் இடத்துல நான் இருந்தா அப்படி பண்ண மாட்டேன், என்கிட்ட பெரிய மேஜிக் பவர் இருக்கு, என் மேல நீ கை வச்சான்னு பேசிட்டு இருக்கும்போது டம்முன்னு நம்ம ஹீரோ மூஞ்சிலே ஒரு பஞ்ச விடுறான். அந்த பையன் ஐயாப்பாவை விட்டுருங்க அப்படின்னு கூட நிக்கிற பொண்ணு சொல்றா. லஞ்ச் டைம் வந்துட்டு ரோக்கடோ டிஃபன் பாக்ஸ் கொண்டா அப்படின்னு இனிமா வரவும் அவனை விட்டுருங்களேன்னு சுபாக்கி சொல்றா. என்னாச்சு சுபாக்கின்னு கேட்கவும் நேத்தன ரோக்கடோவை டார்ச்சர் பண்ணா இன்னைக்கு அந்த தடியனையும் இன்னொருத்தனையும் பண்ணலாம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லவும் இதுவும் நல்ல ஐடியா தான், கொண்டாங்கடா டிஃபன் பாக்ஸ் அப்படின்னு இனிமா அவங்களோட டிஃபன் பாக்ஸை வாங்குறான். காலையில இருந்து இன்னைக்கு எல்லாம் வியர்டா நடக்குது, பொண்ணுங்க எனக்கு ஹெல்ப் பண்றாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் மேபி அதை ஏதாச்சும் கோஇன்சிடென்ஸா இருந்திருக்கலாம் அப்படின்னு கர்னல் சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்கும்போது கதவை யாரோ வந்து தட்டவும் எங்க ஆள் இருக்கு நம்ம ஹீரோ சொல்றான். ரோகுடோ நான் தான் சுபாக்கி, உங்ககிட்ட இது நாள் வர நான் மோசமா நடந்திருக்கேன் அப்படின்னவா பேசிருக்கவும் எங்க இது பசங்க ரெஸ்ட் ரூம் அப்படின்னு ஒரு பையன் வந்து நின்னா மோட்டு போடா அப்படின்னவா சொல்லிட்டு நான் இத்தனை நாள் பண்ணதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்ட்டு அங்க இருந்து ஓடிடுதா. டபுள் மாதிரி இருக்கிற அவளா வந்து மன்னிப்பு கேட்கறா அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் ஷாக் ஆகுறாங்க. இப்ப ரவுடி மாதிரி ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. மாமே என்ன பண்றதுன்னே தெரியல, லைட்டா அடிச்சதுக்கே அவன் பொக்குன்னு விழுந்துட்டான் அப்படின்னு ஒருத்தன் பேசிட்டு இருக்கோம். இங்க நீதான் இன்சார்ஜா அப்படின்னு இந்த பொண்ணு போய் அந்த ரவுடி கிட்ட கேட்கவும் என்ன பாப்பா பார்க்கவே மெர்சிலா இருக்கிற அப்படின்னு நம்ம கேட்கவும் டக்குனு மண்டையில அடிக்கவும் எல்லாரும் அவளை சுத்து போடுறாங்க. ஏரியால வந்து யார் மேல கை வைக்கிற நீ செத்தடி அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்றானுங்க. நீங்க 2 பேரும் கவனிச்சிங்களா? எல்லா பொண்ணுங்களுமே ரோகுடோவை பார்த்துட்டே தான் போறாங்க, அதுலயும் பாக்குற பொண்ணுங்க எல்லாருமே மோசமான பொண்ணுங்க தான் அப்படின்னு கர்னல் சொல்றான். அப்படின்னா அந்த ஸ்பெல் பேட் கேர்ள்ஸை மட்டும் தான் அஃபெக்ட் பண்ணுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சா டேய் ரோகுடோ சுபாக்கியா என்னடா பண்ண அப்படின்னு சொல்லி இனிமா அங்க வந்து நிக்கிறான். என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்டா அவ போன்ல ஏன் ஒன்ன வால்பேப்பரா வச்சிருக்கான்னு கேட்குவான். அவ ரொம்பவும் வைக்கப்பட்டா மச்சி கண்டிப்பா இது அந்த மேஜிக் ஸ்பெல் தான், உங்க தாத்தா சொன்னதை நல்லா யோசிச்சு பாருன்னு கர்னல் சொல்லவும் நம்ம ஃபேமிலி ட்ரெஷரா இருக்கு இந்த மேஜிக் ஸ்பெல், அது மோசமான பொண்ணுங்களை நம்மள லவ் பண்ண வைக்கும் அப்படின்னு அவர் சொன்னது ஞாபகம் வருது. அண்ட் அவரோட தலையிலயும் அந்த சிம்பிள் இருக்கும். நம்ம ஹீரோக்கு இப்ப நான் ரியலைஸ் பண்றான். ரவுடி பொண்ணு மேல நம்ம ஹீரோ வந்துட்டு அச்சோ சாரின்னு சொல்லவும் இந்த மேஜிக் ஸ்பெல்னால அந்த பொண்ணுக்கு நம்ம ஹீரோவை பிடிச்சி போயிருது. அந்த பொண்ணை அடிச்சு போட்டு ஆளுங்களை காமிக்கிறாங்க. அப்படிங்க என்னாச்சு யாரை அடிச்சதுன்னு கேட்கவும் காப்பாத்துங்க அது ஒரு மனுஷியே இல்ல, அவ ஒரு மான்ஸ்டர் அப்படின்னு அவன் பயப்படுறான். ஃபேட் ஆஃப் ரெட் ஸ்ட்ரிங்னு சொல்லுவாங்க, அதே மாதிரி உங்களுக்கு பிளட் தான் ஸ்ட்ரிங் மாதிரி இருக்கு. என்னாச்சு யார் அந்த பொண்ணு, இவா இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணிட்டு இங்க வந்திருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். யார் அந்த பொண்ணு புதுசா அவ ரோக்கடோ பக்கத்துல எதுக்கு உட்காந்துருக்கா அப்படின்னு இனிமா கூட இருக்கிறவன் கேட்கறான். சுபாக்கி உனக்கு ரோக்கடோக்கு ஏதாச்சும் நடந்ததான்னு கேட்கவும் இல்லன்னு சுபாக்கி சொல்றா. ஹே என்னோட பேரை டாக்குற உன்னோட பேர் என்ன, என்னடி மறைச்சு நிக்கிற பேர் என்னன்னு சொல்லு, டேய் ரோக்கடோ யாராவா பேர் என்னன்னு கேட்டு சொல்லுன்னு சொல்லவும் நம்ம ஹீரோ எஸ்கியூஸ் மீ கூப்பிடவும் என்ன அப்படின்னு கேட்கறா. மோசமான பொண்ணுங்களை உன் மேல லவ் வைக்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, இந்த பவரை நீ ஜாக்கிரதையா யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி
கர்னல் வந்து நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கோம். என்னடா காதுல முணுமுணுத்துட்டு இருக்க அப்படின்னு கர்னலை பிடிச்சவன் அடிக்கிறான். உன்னோட பேரு ரோகுடோவா? என்னோட பேரு ஹீமாவரி ராணா. நான் ஸ்கூல் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறமா இங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன் அப்படின்னு சொல்றா. அங்க என்னடா பேச்சு நம்ம ஹீரோவாமா அடிச்சா. ராணா டென்ஷன் ஆகி டேபிள தூக்குறா. அவ்வளவுதான் பாக்கி. இனிமா ஆமா நான் எங்க இருக்கேன்னு கேட்கவும் ஹாஸ்பிட்டல்ல. என்னாச்சுன்னு மறந்துட்டியான்னு அவங்க கேட்கவும் புதுசா ஒரு பொண்ணு கிளாஸ்க்கு வந்திருந்தா. அவ பேர் என்னன்னு கேட்டு அச்சோ அவ ஒரு மான்ஸ்டர் யார் இந்த ராட்சசி அப்படின்னு சொல்லி அவன் பயப்படவும் எனக்கு வீக்லிங்னா சுத்தமா பிடிக்காதுன்னு எனக்கு தெரியும்ல அப்படின்னு இனிமா கேட்கறான். அவ கண்டிப்பா வீக்கானவா கிடையாது அது மட்டும் எனக்கு தெரியும் அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த மான்ஸ்டர் பக்கத்துல நான் உட்கார மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ ராணாக்கு பயந்து ஓடிட்டு இருக்கான். நீ ரொம்ப செல்ஃபிஷா இருக்கிற கூட அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தியா? அவ உனக்கு ஹெல்ப் பண்ணதுனால இப்ப அவ பிரச்சனையில மாட்டிக்கிட்டா. உனக்காக ஹெல்ப் பண்ண ஒரு பொண்ணை பிரச்சனையில விட்டுட்டு போறியா அப்படின்னு கர்னல் கேட்கறான். பொண்ணுங்கன்னா என்னன்னு எனக்கு தெரியாது. மோசமான பொண்ணுங்களை பத்தி எனக்கு சுத்தமா தெரியாது. ஆம்பளைங்க பின்னாடி பொறுப்பா போயிட்டு இருந்தவங்க தான் பொண்ணுங்க. அவங்கள புரிஞ்சுக்கிட்டதே ரொம்பவோ கஷ்டம். அதுலயும் அந்த மோசமான பொண்ணுங்களை புரிஞ்சுக்கிட்டது. பட் அவளும் பெண் தானே நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ராணா அங்க வாரா. என்ன மன்னிச்சிருந்தவா சொல்லவும் பிரச்சனை வரும்னு தெரிஞ்சோ எனக்காக நீ அதை பண்ண ரொம்பவுமே தேங்க்ஸ் நம்ம ஹீரோ சொல்லவும் அவ வெக்கப்படுறா. ஹீமாவரி ராணா அப்படின்னு நம்ம ஹீரோ அவகிட்ட எதையோ சொல்றான். நீ எப்படி ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா இனுமா கேட்கவும் ராணான்னு ஒரு பொண்ணு சொல்லவும் அவ எங்க கிளாஸ்க்கு தான் புதுசா வந்திருக்கான்னு இனுமா சொல்றான். அவ ரொம்பவே டேஞ்சரஸ் ஆனவா. யாக்குசா ஃபேமிலிக்கு அங்கேயே தனியாலாம் நின்று தோக்கடிச்சவா. ஒருவேளை எல்லா ரவுடிங்களுக்கும் டாப்பாவா வரணும்னு நினைக்கிறாளோ. அவளோட கோல் தான் என்னன்னு கேட்டேன். பட் அவ சொன்ன பதில் தான் இன்னும் பயங்கரமா இருந்துச்சு. ஜஸ்ட் ஃபன்னுக்காக அதை பண்றேன்னு சொன்னா. அவ மத்தவங்கள ஒரு ஹியூமனாவே பார்க்கல, பூச்சி மாதிரி தான் பாக்குறா. அப்படி ஒரு விஷயம் நடக்குமான்னு தெரியல. பட் ஹீமாவரி ராணா யார் பக்கத்துல இருக்காங்களோ அவங்க இன்வின்சிபிளா இருப்பாங்க அப்படின்னு அடி வாங்க நம்ம இனுமா கிட்ட சொல்றான். அவங்க கண்டிப்பா அவன்கிட்ட பிரச்சனை பண்ண வருவாங்க. நான் உன்னை ப்ரொடெக்ட் பண்றேன் சரியா? ரவுடிங்க கூட ஃபைட் பண்ணணும்னு எனக்கு விருப்பமே இல்லை. எனக்கு அவங்களை சுத்தமா பிடிக்காது. பட் நான் கண்டிப்பா உன்னை ப்ரொடெக்ட் பண்ணுவேன் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் உனக்கு ரவுடிங்களை பிடிக்காத கூட ஊர்ல இருக்கிற எல்லா ரவுடியும் நாளைக்கு காலையில சாவடிச்சிட்டுமா அப்படின்னு கேட்கறா. அவளை ப்ரொடெக்ட் பண்றேன்னு சொல்லிட்டு ஆனா நான் எப்படி அதை பண்றதுன்னு நம்ம ஹீரோ யோசிச்சா. அந்த மேஜிக் ஒரு கை பொண்ணுங்க எல்லாம் நம்ம ஹீரோவை சுத்தி வளைக்கிறாங்க. மயில் குட்டியை பார்த்த நரிக்கூட்டு மாதிரி நான் உங்ககிட்ட மாட்டிக்கிட்டேனே அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருந்தா. ராணா வரவா அவளை பார்த்து எல்லாரும் பயந்து ஓடி இருக்காங்க. ஹாய் ஹீமாவரி ராணா நம்ம ஹீரோ சொல்லுவோம் குட் மார்னிங் ரோகுடோ அப்படின்னு சொல்றா. நான் இது பண்ண ப்ராமிஸை மறந்துடாத சரியா? தெரியாம அவளை யாராச்சும் அடிச்சா ஃபைட் பண்ணக்கூடாது. யாராச்சும் ஒன்னு மறைச்சு பார்த்தா ஃபைட் பண்ணக்கூடாது. அவங்களே வந்துட்டு சண்டை எழுத்தாலும் ஃபைட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லல. போர் அடிச்சான்னு கேட்கவோ கண்டிப்பா ஃபைட் பண்ணக்கூடாதுன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லா ரவுடிங்களையும் கொள்றேன்னு சொன்னா அந்த மாதிரி ஒருத்திய நான் எப்படி ப்ரொடெக்ட் பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கவும் அந்த இனிமா கண்டிப்பா அவளை சும்மா விட மாட்டேன். நம்ம ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு கர்னல் சொல்றான். ஹே ரோகுடோ உன்ன மாதிரி ஒரு வீக்கானவன் கூட அந்த ஸ்ட்ராங்கான பொண்ணு எதுக்குடா சுத்திட்டு இருக்கா அப்படின்னு நம்ம ஹீரோ சட்டையை பிடிக்கவும் பாத்துப்பா ஒண்ணு வந்துட போறான் டாக்கரே சொல்லவும் வாயமோடு எனக்கு வீக்கானவங்களே சுத்தமா பிடிக்காது. அதுலயும் இவனை மாதிரி வீக்கானவங்க எல்லாம் பிளேயர்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும். கடவுளை வேண்டிக்கோ சீக்கிரமே நீ என்கிட்ட அடி வாங்குவ அப்படின்ட்டு இனிமா போறான். அவர்கிட்டே போய் ஹெல்ப் கேளு அப்படின்னு நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட் சொல்லவும் நம்ம ஹீரோ போய் பார்த்தா ராணா ஃபேஸ்ல எல்லாம் அடிபட்டிருக்கு. என்னாச்சு நம்ம ஹீரோ கேட்கறான். அதுக்கு முன்னாடி நான் அடிச்சு போட்ட டீம் வந்து என்ன அடிச்சுட்டு போனாங்க. சரி நீ ஏதோ கேட்க வந்தீன்னு கேட்கவும் உன்னை அடிக்க வந்தவங்க ரொம்பவே ஸ்ட்ராங்கா அதான் நீ திருப்பி அடிக்கலான்னு கேட்கவும் இல்ல அவங்க ரொம்பவே வீக்கானவங்க தான் அப்படின்னு ராணா சொல்லுவான். அப்புறம் ஏன் நீ திருப்பி அடிக்கல நம்ம ஹீரோ கேட்கறான். ஏன்னா நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்கேன்ல ரோகுடோ யார் கூடயும் ஃபைட் பண்ண மாட்டேன்னு அப்படின்னு சொல்லவும் ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாகுது. நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. ஒரு பொண்ணு அவ கொடுத்த ப்ராமிஸ் எனக்காக காப்பாத்திருக்கா. நான் அவளை ப்ரொடெக்ட் பண்றேன்னு கொடுத்த வார்த்தையை நானே தான் காப்பாத்தணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இந்த பிரச்சனையும் இல்ல ராணா இந்த விஷயத்த நானே ஹேண்டில் பண்ணிக்கிடுவேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். நீ என்ன ஃபைட்டை கூப்பிடுவேன் நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல உனக்கு தைரியம் இருக்குன்னு இனிமா சொல்லவோ நான் பாத்ரூம் போயிட்டு வந்துருவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கறான். இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. ஸோ மேஜிக் மூலமா எல்லா மோசமான பொண்ணுங்களுமே நம்ம ஹீரோ மேல லவ் ஆரம்பிச்சிருவாங்க. இப்படியே இந்த கதை காமெடியாவும் வேற லெவல்ல சூப்பராகவும் போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.